வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சிறப்பான உறவு இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகச்சிறந்த நண்பர் என்றும் தொடர்ந்து இந்தியாவுடன் அமெரிக்கா சுமூகமான உறவுகளை பராமரிக்கும் என்றும் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் அமெரிக்கா கொண்டுள்ள மனநிலையைப் போலவே இந்தியாவும் கொண்டுள்ளது என்றும் இந்தியாவுடனான சாதகமான மனநிலையை வெளிப்படுத்தியதற்கு திரு டிரம்பை பாராட்டுகிறேன் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவது தமக்கு ஏமாற்றம் அளிப்பதாக திரு டிரம்ப் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் இறக்குமதி செலவில் கச்சா எண்ணெயின் பங்களிப்பு மிக அதிகமாக உள்ளது என்று மீண்டும் வலியுறுத்திய மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்தியா ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து வாங்கும் என்று கூறியுள்ளார். தாய்லாந்து நாட்டின் பிரதமராக தொழிலதிபர் திரு அனுட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3வது பிரதமர் இவராவார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் ஆண்கள் சூப்பர் 4 சுற்றில் பீகாரின் ராஜ்கிரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. புரோ கபடி லீக் போட்டியில் இன்றிரவு 8 மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி பாட்னா அணியையும், இரவு 9 மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி குஜராத் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.